2025 இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசி. ராசியில் சந்திரன், மன அமைதியின்மை. ராசிக்குள்ளேயே சந்திரன் போகிறதுனால 3ல் செவ்வாய் இருக்குது. வீரம் வந்து விளையாடுவீங்க. 6ல் கேது, எதிரி தொல்லை தீரும். 10 அரசாங்க உதவி கிடைக்கும். அரசாங்கத்தினோட மாணவ செல்வங்கள் அப்ளிகேஷன் போடுறது அல்லது லோன் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறது, இது மாதிரி வேலை செய்யலாம். 10ல் சனி ஆட்சி. இரும்பு கனரக வாகனங்கள், சைக்கிள், மோட்டார் சைக்கிள், இந்த இரும்புத்துறை சார்ந்த வேலைகளை செய்யலாம். 12ல் சுக்கிரன், 2ஆம் அதிபதியாருடைய 12ல் சுக்கிரன் உச்சமாக உட்காந்து விரயஸ்தானம் வருது. மதியானத்துக்கு மேலே விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு. ரிஷபராசி. ராசியிலே குரு இருக்கார். சுக்கிரன் 11ல் பரிவர்த்தனை உட்காந்துருக்காங்க. தேவகுரு அசுரகுரு. 2ல் செவ்வாய், வாயை அடக்கி பேசணும். 5ல் கேது இருக்குது. பூர்வீக சொத்துனால ஏதாவது பிரச்சனைகள் தெரியும். 9ல் சூரியன். 9ல் அப்பா வீட்டு வர்க்கம். இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். 10ல் சனி. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். 11 ராசி பரிவர்த்தனை இருக்குது. 11ல் ராகு வேறு இருக்குது. ஜோராக வருமானம் வரவும் போவோம். இன்றைக்கி உங்களுக்கு கை தான், உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்கும். மிதுன ராசிக்காரர்களை. ராசியிலே செவ்வாய், 2ஆம் அதிபதி சந்திரன், 2க்குரிய சந்திரன் 11ல். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். தனக்காரகன் 11ல் உட்காந்துருக்கார் லாபஸ்தானத்தில். பொருளாதாரம் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கி வரும். நாலில் கேது. அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ். 5ஆம் அதிபதி உச்சமாக 10ல் உட்காந்துருக்கார். பொருளாதாரம்லாம் மேம்படும். பொருளாதார வளர்ச்சி. அதே சமயத்தில் 11ஆம் அதிபதி 12க்கு 10ஆம் அதிபதி 10க்கு விரயமாகிறார். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். 6ஆம் செவ்வாய் லக்னத்தில் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடகராசி. இந்த கடகராசி ராசியாதிபதி 10ல், 3ல் கேது, துணிச்சல் நிறையா இருக்கும். 7ல் சூரியன் புதனும். 7ல் சூரியன் புதனும் குடும்ப அதிபதியாக இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி. மனைவினால ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கும். அதே சமயத்தில் மத்தியானத்துக்கு மேலே தீர்ந்துடும். 8ல் சனி. உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் தெரியும். மனிதர்கள் வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். இந்த கடகராசி நேயர்கள், கடகராசிக்காரவங்களை வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். வண்டி இன்றைக்கி 8ல் சனி இருக்கிறனால. 9ல் சுக்கிரன். பொருளாதாரம் பிரச்சனைகள் தீர்ந்துடும். சிம்ம ராசி. ராசியாதிபதி சூரியன் 6ல். குடும்பாதிபதியார் தனக்காரகன், தனஸ்தானாதிபதி புதன், 2 பேரும் 6ல். கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி பிரச்சனை இருக்கும், பார்த்து பேசணும். 11ஆம் அதிபதி 6ல் வரார். பணம் புழக்கங்கள் கடினமாக தெரியும். கன்னி ராசிக்காரர்களை. இந்த கன்னி ராசியிலே கேது, குடும்பாதிபதி உச்சமாக. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். இன்றைக்கி 9ல் சந்திரன், 11ஆம் அதிபதி திரிகோணம் இருக்கார். சந்திரன் திரிகோணமாகி 9ல் உட்காந்து 9ஆம் அதிபதி 10ல் வலிமையாக உட்காந்துருக்கார். கன்னிராசிங்களுக்கு பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி துளாராசி. 7ல் சந்திரன். வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும். சென்ற இடம் சிறப்பாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. 4ஆம் இடம்
கட்டடம் வாகன பூமி உங்களுக்கு அதனால் அனுகூலம் இருக்கும். விருட்சிக ராசி, இந்த ராசியாதிபதி செவ்வாய் 8ல் மன அமைதி இருக்கும். மனதில் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அது பிற்பகுதி 6 மணிக்கு மேலே சரியாயிடும். 3ல் சூரியன், சகோதரத்தினால ஏதாவது இடைஞ்சல் தெரியும். சகோதரினால் ஏதாவது இடையூறு தெரியும். 6ல் சந்திரன், 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 6ல் 9க்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் 6ல் தந்தை வழியில் அல்லது தந்தை சார்ந்த வழியில் ஏதாவது பேட் இஷ்யூஸ் தெரியும். தனுசு ராசி 7ல் செவ்வாய் 12ஆம் அதிபதி. வெளிவட்டாரங்களை நீ பார்த்து நடந்தும் தனுசு ராசிக்காரர்கள். 7ல் வெளிவட்டாரங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. நட்பு வட்டாரங்கள். அது 2ல் 10ஆம் அதிபதி குடும்பத்தில், 7ஆம் அதிபதி குடும்பத்தில். வெளிவட்டாரம் அவ்வளோ வலுவாக இல்லை. ஏதாவது பார்த்து நடந்துக்கணும். அதே சமயத்தில் 2ஆம் அதிபதி ஆட்சி தனக்காரகன். பணம் இருக்கும், பெரிய செலவான மாதிரி தெரியும். மகர ராசிக்காரர்களே, குடும்பத்தில் சனி ஆட்சியாக இருக்க, ராசியாதிபதி ஆட்சி பெற்று வலிமையாக உட்காந்துறாரு குடும்பத்தில். தனக்கு 5ல் செவ்வாய் 11ஆம் அதிபதி 5ல், லாபாதிபதி 5ல் திரிகோணமாக இருக்கார். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். 4ல் சந்திரன், அம்மா வீட்டு வர்க்கத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். இன்றைக்கி கும்பராசி நேயர்களே, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். 3ல் சந்திரன், 6ல் செவ்வாய், 3ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்கார். அப்போ திடீர் யோகம், திடீர் வருமானம். 8ல் கேது, திடீர் வருமானம், சின்ன அதிர்ஷ்டம். ஏதாவது இன்றைக்கி கிடந்தெடுக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி புதன் ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதுக்காக அதிக வேலையாக இருக்க வேண்டாம். ஆனால் திடீர் யோகம் உண்டு. ஏதாவது சின்னதாக ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். மீன ராசி நேயர்களே, லக்னத்தில் ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் ராகும். ராசியாதிபதி 3ல் மறைஞ்சிருக்கார். ஏதோ ஒரு மனைவி தியான ஆசிரமத்தில் பரிவர்த்தனை மத்தியானத்துக்கு மேலே கிளியர் ஆகிடும், சரியாயிடும். 7ல் கேது, வெளிவட்டாரங்களை பார்த்து நடந்துக்கணும். அமைதி இருக்கும். எதை எடுத்தாலும் இன்றைக்கி ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. இன்றைக்கி விரையாதிபதி, ஆனால் அதே சமயத்தில் திடீர் யோகங்களும் திடீர்னு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த உணவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளை சந்திப்போமா?